நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது சித்த மருத்துவம். பார்க்குறதான மருத்துவம் என்னென்னா பாருங்கள், வாதம், தொடைவாதம், கீழ்வாதம், முடக்குவாதம், பக்கவாதம், இப்படி பலவிதமான வாதங்கள்லாம் இருக்குது. வாதத்திலே 84 வகையான வாதங்கள் இருக்குது. இதில் பார்க்குறது என்னென்னா நம்ம பார்க்க போகிறது தொடைவாதம். தொடையில் ஒரு பக்கமாக வலிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் வதக்கி கட்டை, சூளை, தொடைவாதம்லாம் சரியாகுன்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. மல்லிகை இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி கட்டை, சூளை, தொடைவாதம் சரியாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மல்லிகை இலையெல்லாம் அந்த பூ நிறைய பூந்தோட்ட இடத்துல தான் இருக்கும். அதனுடைய பார்த்துங்க, மல்லிகை இலை உங்களுக்கு எப்படின்னு தெரியும். சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான். அந்த மல்லிகை இலை என்ன பண்ணும், விளக்கெண்ணெயில் வதக்கணும். வதக்கி கட்டை, சூளை, வாதம். அந்த இடத்துல வாதம்னா வாத சம்பந்தமான வலிகள், வாதத்தினால் வருகிற வலிகள்லாம் சரியாகும். இது ஒரு சின்னதான ஒரு மருத்துவ குறிப்பு தான். எளிமையானதே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரே நாளில் கிடைக்கும்னா உங்களுக்கு நம்ப வேண்டாம், தொடர்ந்து செய்யணும். இதேமாரி ஒரு 10 நாள், ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் கட்டி பாருங்கள். உங்களுக்கு அந்த வாதத்துக்கான அந்த வலிகளாம் சரியாகும். ஒரு எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு தான். பார்த்து பயனடையுங்க.